வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ பொரியல். பொட்டேட்டோ பொரியல் பல விதமாக பார்த்துருப்போம், பல விதமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோ வந்து இன்றைக்கி ஒரு 600 கிராம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. இதான் நம்ம கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பெரிய உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணிடலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம வெட்டியிருக்க உருளைக்கிழங்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸில் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் எல்லாம் உருளைக்கிழங்கையும் தட்டிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அலசி எடுத்துடலாம். இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா அரை கடாய்க்கு தண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூனு தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்து விடுங்க. இந்த மஞ்சள் தூள் உப்பு இந்த தண்ணியிலேயே நல்லா சூடான தண்ணியிலேயே இந்த உருளைக்கிழங்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் மட்டும் வெந்து வரட்டும். உருளைக்கிழங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் நமக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த இதிலிருந்து பூராத்தையும் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தூவி விடுங்க. அதான் ஒரு பாதி மாவு மட்டும் தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நல்லா கரண்டிட்ட அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அதாவது உருளைக்கிழங்குல அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து விடுங்க. மீதி இருக்கிற மாவையும் அப்படியே தூவி விட்டுருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த லேசான சூடு அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமே போதும். அந்த மாவு வந்து நல்லா அதில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா அங்கங்கே ஒட்டியிருக்கணும் மாவு. நல்லா ஒட்டிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பட்ரு வந்து ஒரு 2 டீஸ்பூனு சேர்த்துக்குவோம். நம்ம இன்றைக்கி முழுக்க உருளைக்கிழங்கு வந்து பட்டர்லேயே தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பட்ரு இருந்துச்சுன்னா பட்ரு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வழக்கமாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பட்ரு போட்டு பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப்பில் பண்ணும்போது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பட்டரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பட்ரு நல்லா உருகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இங்கே மாவில் பிரட்டி வச்சுருக்கோம்ல, கார்ன்ஃப்ளவர் மாவில் பிரட்டி வச்சுக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்ருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே லேசாக அப்படி பிரட்டி விடுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்படியே பொண்ணும் போல் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. உருளைக்கிழங்கு உடையாமல் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே இதை ரோஸ்ட் பண்ணி பொரியல் பண்ணி எடுக்கணும். அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதேவும் லேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விலக்கி விட்டுக்கோங்க. விலக்கி விட்டுட்டு அந்த இருக்கிற அந்த பட்டர்லேயும் அந்த இருக்கிற எண்ணெய் சேர்த்துருந்தீங்க எண்ணெயிலேயும் பட்டர் சேர்ந்தா பட்டர்லேயும் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டு எடுத்து நல்லா புதுசாக முனிக்கி வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த பூண்டுலாம் இந்த பூண்டு பட்டர் ரோஸ்ட் தான் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இருக்கிற எண்ணெயிலையும் உள்ளே சேர்த்துருங்க. நம்ம முதல்ல பூண்டை உள்ளே போட்டோம் அப்படின்னா ரொம்ப முருகல் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து பாதியிலேயும் சேர்த்துருக்கோம். பூண்டை வந்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி லேஸ் அங்கங்கே ப்ரௌன் ஆகி வரும் நமக்கு ரோஸ்ட் ஆகும்போது. இப்போ பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இங்கே புதினாவும் மல்லியும் நல்லா தலையாக எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே மேலே சேர்த்து விட்டுடலாம். புதினாவும் மல்லியும். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம வேகும்போது வேற சேர்த்துருக்கோம். இது வந்து மேலே லேசான ஒரு கோட்டிங்காக சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் அப்படியே கையிலே எடுத்து தூவி விடுங்க. அவ்வளோதான். இப்படி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூவி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனு அப்படி மேலாப்ப தூவி விடுங்க. முழுக்க காரத்துக்கு மிளகு மட்டும்தான். அதனால் நீங்கள் தேவையான காரத்தை மிளகுலேயே சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க. நமக்கு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட்டு தயாராகிடுச்சு. இது கிட்டத்தட்ட நமக்கு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும் தயாராகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மிளகுத்தூளை தூவி சூப்பராக அப்படியே பிரட்டி எடுத்துருங்க. செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.